நாம் தமிழர் கட்சியை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தும் நோக்கத்தோடு திமுக சார்பு ஊடகங்கள் அவதூறு செய்திகளை பரப்பி வருவதாக சென்னை எழும்பூரில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் ஸ்ரீதர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நபர்கள் நாகப்பட்டினத்தை சேர்ந்த வள்ளுவன் என்பவரை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்ட யூடியூப் பக்கத்தில் வீடியோ வெளியாகி இருப்பதாக குறிப்பிட்டார். இது முற்றிலும் பொய்யான தகவல் எனவும், இதுபோன்ற அவதூறுகளை திமுக சார்பு சமூக ஊடகங்கள் பரப்பி தங்கள் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார். எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சமூக ஊடகங்களின் கணக்காளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். இது பேசி பேசி தேஞ்சு போனதானுங்க. இதெல்லாம் புதுசாக சொல்ல போகிறோம். பல தடவை நம்ம பேசிட்டோம். அவருக்கு ஒரு அடிப்படையில் ஒரு வன்மம் கோபம் இருக்கிறது நாம் தமிழ் நோக்கி, அதனால் ஒரு வழக்கு பதிவு பண்ணார். அவ்வளோதான். இது பேசிட்டோம் நம்ம போதுமான அளவு. ஆணையரிடம் கொடுக்கப்பட்ட புகார் இது சாட்டுகிற அந்த யூடியூப் சேனலு இல்லை சமூக வலைதளத்தில் யார் யாரெல்லாம் இப்படி பேசுகிறாங்களோ அவர்கள் மீதுலாம் நடவடிக்கை எடுக்கணும். அந்த பதிவுகளை நீக்கணும். 2 கோரிக்கையும் நாங்கள் அதில் வச்சுருக்கிறோம்.